EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 இன்னும் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு நிற்கும்போது இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கா, வார்த்தையில ஸ்லிப் ஆச்சா அப்படின்ற விஷயம் நிற்கிறது. நேற்று திரு ராஜ்மோகன் அவர்கள் தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் அங்க தாவேகாவுடைய அரசு அந்த நிகழ்ச்சி மேடையில கட்சி மேடையில அவர் அங்க தொகுப்பாளராகவும் இருந்து அவர் அந்த இடத்துல வரவேற்றார் முதல்வர் அவர்களை. ஆனா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பிரைஸ் த லார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை, அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னதும், சலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னதும் இருந்ததை பார்த்தோம். ஆனா ஹிந்துக்களுக்குன்னு எந்த வார்த்தையும் சொல்லல அப்படின்ற ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. இது இரு மதத்துக்கு மட்டும் வந்திருக்கு. இந்த பக்கம் இல்ல, ஹிந்துக்களுக்கு எதிரான அரசு சீக்கிரத்துக்கான பலனை அனுபவிப்பார்கள். திருப்பி திருப்பி அவர்கள் ஹிந்துக்களுக்கு எதிரான அரசு என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நேற்று அந்த கோவில் நிலம் தொடர்பான விஷயம் அதனுடைய கண்டினியூஷனா எடுத்து திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு வார்த்தை பிரைஸ் த லார்ட், சலாம் அலைக்கும் மட்டும் சொல்லிட்டு போனது, அந்த இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறத இவங்க ஒரு கட்டத்தில் இல்லை, நேற்று கரூர் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இல்லை, திருப்பரங்குன்றம் கோயில் விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கிறாங்க. அதில் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது இருக்கக்கூடிய தர்காவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத போது, நேற்று வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத போது, அங்கே இடம் ரொம்ப தனியாக வரையறுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கும் போது, இந்த விளக்கு தூண் அங்கே இல்லாத போது, அங்கே ஏற்றல எந்த ஆட்சேபனையும் இல்லாத போது, ஏற்கனவே ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது அப்படிங்கிற ப்ரூஃபும் காட்டப்பட்ட பிறகும் அவங்க இல்லை நாங்கள் ஏற்ற விட மாட்டோம்னு சொல்லி சொல்கிறது தான் ஒரு முக்கியமான அரசியலாக பார்க்குறோம். நாங்கள் ஏன் பிரைஸ் த லார்டுன்னு சொன்னோம், ஏன் அஸ்ஸலாம் அலைக்கும் சொன்னோன்னே, இதை சொன்ன நான் திரு ஹிந்து அப்படின்னு திரு ராஜ்மோகன் எப்போ நான் கிறிஸ்டியானிட்டி சொன்னேன், இஸ்லாம் சொன்னேன், நான் ஹிந்து தானப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயா இருக்காரு, அப்போ அவருக்கு எதுக்கு போய் வரும், நீங்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் முடிஞ்சா திரு ஜோசப் விஜய் வர்றாரு, அதனால கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்பட போகிறாங்க. ராஜ்மோகன் நான் ஹிந்து உங்க கொண்டாடி இருக்கேன், அதனால இந்துக்கள் சொல்ல ரெண்டு பேரில் மேடையில் அங்கே மட்டும்தான் இல்லை, புதுக்கோட்டையில் தான் பாய் மந்திரியா இருக்காரு, அதனால் இங்கே யாரும் இல்லை. அப்போ நான் அஸ்ஸலாம் அலைக்கும் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஏங்க சொல்றீங்கன்னா இஸ்லாமியர்களுக்காக நான் சொல்கிறேன், நான் இந்துவா இருக்கேன், இந்த முதலமைச்சர் கிறிஸ்டியா இருக்காருன்னு ஒன்று புரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய், நான் ஹிந்து ராஜ்மோகன், அப்போ நீங்க ஏன் அது சொல்ல அப்படிங்கிற கேள்வி வரல. இப்போ இது ரொம்ப கிளியரா இருக்காங்க, லீனிங் டுவர்ட்ஸ் எ பர்டிகுலர் கம்யூனிட்டிங்கிறது அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கு. அது எகெயின்ஸ்ட் பர்டிகுலர் கமிட்டியா போகுதாங்கன்னு நம்ம பார்க்கணும். பாஜக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குது, அது இந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க பாஜக. அவங்க ஒரு சமூகத்தை நோக்கி, நான் பலமுறை சொல்லியிருக்கோம், திமுக இஸ் ஈக்குவல் டு தாவேக்கான இதுதான் கணக்கு. அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்துக்களுக்கு ஆதரவாக எதுவும் பேச மாட்டாங்க. இஸ்லாமியர்களுடைய திருவிழாக்களுக்கு கிறிஸ்தவர்கள் திருவிழாக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, இந்துக்கள் திருவிழாக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா அது எந்த வாழ்த்தா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க, அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல நேர்ந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தமிழ் புத்தாண்டனே மாற்ற ட்ரை பண்ணாங்க. பொங்கல்னு அது கொண்டாட்டம் வந்துடும், பொங்கல் எதுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லணும் வந்துடும், அப்போ சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுது, அப்போ நம்ம கடவுள் ஏற்றுக்கிட்ட மாதிரி யாருன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம அதாவது சித்திரை புத்தாண்டுன்னு வச்சுக்கிறப்ப தமிழ் புத்தாண்டு பொங்கல் வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ஒரு கொண்டாடுற வாழ்த்து சொல்றதுல அப்படி ட்ரை பண்ணாங்களே. அதுக்கப்புறம் அதுல ஜெயலலிதா அவர்கள் இது பண்ண சமத்துவ பொங்கல்னு மாத்தி, அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி அவங்களுடைய சிந்தனையை லீனிங் டுவர்ட்ஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியுது. திமுக பாணியிலேயே தான் தாவேக்கா போகிறது. அது எகெயின்ஸ்ட் ஹிந்துவா அப்படிங்கிறத ஏதாவது பின்னாடி ஆக்டிவிட்டிஸ் வந்தா நம்ம பார்க்கணும். இது வாக்கு வங்கியை மட்டுமே மனசுல வச்சுட்டு போறதுன்றது நல்லதல்ல. இது நீங்க ஒருதலை பட்சமான விஷயம் அப்படின்னு நாம பலமுறை சொல்லியிருக்கோம். முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ ஒரு காலத்திலும் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டா நான் சந்தோஷப்பட நினைக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, அது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நீங்க இப்போ 1 இயர் கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல செஞ்சா அவங்க சண்டைக்கு வருவாங்களா? நல்லா செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தேவருக்கு செய்றீங்க, பட்டியலத்தவருக்கு செய்றீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா கொடுங்கம்பாங்க. அதனால அது கொடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களை திட்டினால், இந்துக்களுக்கு எதிராக ஒன்று செஞ்சா நமக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், இந்த அரசியல்வாதிகள் தான் குழப்பம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்ப இது நோன்பு திறக்கிறேன் ரம்ஜானுக்குன்னு போயிட்டு அங்க போய் 4 விஷயம் இந்துக்களுக்கு எதிராக பேசுவாங்க. நாங்க கெட்ட வார்த்தையா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, உங்க கவர்மெண்ட் இந்த பக்கம் கண்டு பக்கம் போய் 4 விஷயம் சொல்லுவாங்க. அது ஆபாசமா இருக்குது, கோபுரத்தை பார்த்தா வேற மாதிரி தெரியும், கூண்டை பார்த்தா வேற மாதிரி தெரியும். இவங்க இந்துக்களை விமர்சனம் செய்தால் இஸ்லாமியர்களுக்கும் பிடிக்கும்னு தப்பான எண்ணம். அப்படி கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கணும், திமுக ஆட்சி தொடர்ந்து இருக்கணும். வரல. அவங்க அதே போக்கில் இவங்க போனாங்கன்னா திரு நயினார் குறிப்பிட்டது போல அதே நிலைமை தான் இவங்களுக்கும். நீங்க இஸ்லாமியர்களுக்கு 4 நல்லது செய்யுங்க, யார் எதிர்பார்க்க போறல, கிறிஸ்தவர்களுக்கு 4 நல்லது செய்யுங்க, யாரும் எதிர்க்க போறது இல்லை. ஆனால் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்துக்களை புண்படுத்தலாம், இந்துக்களை டீஸ் பண்ணி பார்க்கலாம் நினைச்சா கட்டாயமா இந்துக்களாக ஒருங்கிணைகிறார்கள் இல்லையோ, அவங்க மெதுமெதுவா இயங்கி எப்ப அவங்களுக்கு என்ன விளைய செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க. திமுக வழியில் தாவேக்கா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மறுபக்கத்துல தாவேக்கா சொல்வது சரிதான் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் சொல்கிறார் இந்த இடத்துல. அது தாவேக்கா வழியில் திரு அண்ணாமலையா அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட விமர்சனங்களாக வருகிறது. இது எங்க விஷயம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன 2 விஷயங்கள்லாம் தாண்டி இப்பொழுது
கோவில் சொத்துக்கள் விஷயத்துல தாவேக அரசனுடைய நேற்றைய அந்த ஜியோவை டிஃபெண்ட் பண்ணி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். பின்னாடி பத்தியில கோவில் நிலங்கள், ஒரிஜினலான கோவில் நிலங்களை ஒருவேளை கொடுத்தால் அதை கண்டிப்பா நம்ம எதிர்ப்போம், தனியார் கொடுத்தா இது பண்ணுவோம். ஆனால் இது வந்து விஜயநகர பேரரசு வந்து அர்ச்சகர்கள் உள்ளிட்ட சிலருக்கு வந்து இனாம் சொத்தாக கொடுத்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இட்ஸ் அது ஒரு சரியான விஷயம்னு வேலிடேட் பண்றாரு. இது எப்படி அந்த விஷயத்துல கிளாரிட்டியே இல்லையே. திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கோயில்களுடைய நிலம் பற்றின ஏற்கனவே அப்படிப்பட்ட பார்வை தான் இருந்தது. நீங்கள் திரு சாய் தீபக்கோடு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் சொல்வார், கோவில் நிலங்களில் வந்து நம்ம வந்து நிறைய மருத்துவமனைகள் கட்டலாம், நிறைய கல்லூரிகள் கட்டலாம், நிறைய விஷயங்கள் உருப்படியாக பயன்படுத்தலாம்னு. அதுதான் சேகர்பாபும் முயற்சி பண்ணார். அப்போ அங்கே திமுக நிலைப்பாடுக்கும் திரு அண்ணாமலை நிலைப்பாடுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதில் நிறைய பேருக்கு அதில் புரிதல் இல்லாமல் படுது. கோவிலுடைய லேண்டு கோவிலுடைய பர்பஸுக்கு மட்டும்தான். ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒன்று இப்போ கலெக்டரேட் இருக்குது, மதுரையில் கலெக்டரேட் வந்து 10 மாடி பில்டிங்காக இருக்குது. 10 மாடி பில்டிங் இருக்குப்பா, கலெக்டருக்கு வந்து ஒரு 10க்கு 10 ரூம் பத்தாது. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கலெக்டருக்கு எதுக்கு ஒரு 50 அடிக்கு 50 அடி ரூம் நம்மளுக்கு கேட்டு கலெக்டரேட்டில் வந்து நம்ம 4 பிரிச்சுட்டு அதில் வந்து ஒரு கிண்டர் கார்டன் ஒன்று ஸ்கூல் வச்சிருங்கப்பா, அங்கே வந்து 10 பிள்ளைங்க படிக்கணும் ஒத்துக்கிடுவாங்களா யாராவது? எதுக்கு எவ்வளோ பெரிய காரிடார், எவ்வளோ பெரிய லேண்டு, எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் எதுக்கு போட்டுருக்கீங்க? ஒவ்வொரு மாடல் எதுக்கு? கலெக்டருக்கு வந்து ஒரு 10க்கு 10 ரூம் போட்டு பேசாம உட்காருங்க, ஜாலியாக. நீ எல்லாம் இன்டர்நெட் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு, பேசாம உட்காருங்க சொல்ல முடியாது. என்ன கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் 10 10 ரூம் கொடுங்க? எதுக்கு முதலமைச்சருக்கு அவ்வளவு பெரிய எதுக்கு இவ்வளவு பெரிய கோட்டையில போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்ப நம்ம வந்து இது அரசாங்கத்துடைய இடம் அரசாங்கத்துக்கு, அங்க அவங்க என்ன பண்றாங்கிற கேள்வி கிடையாது. கோவிலுடைய இடம் கோவிலுக்கு, அதுல குழப்பம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா இதுல திரு அண்ணாமலை சொல்கிறார், இது கோவில் நிலம் என்றல்ல, அதாவது இந்த நிலங்கள்லாம் திருக்கோவில் சொத்துக்கள் என்றல்ல, பெரும்பாலானவை இனாம் நிலங்கள் தொடர்பானவை. அதுக்கு தான் வரேன் நான். சோ வந்து ஒன்னு அரசாங்கத்தோட இடம் அரசாங்கத்துக்கு, கோவிலுடைய இடம் கோயிலுக்கு, இதுல குழப்பம் வச்சு கூட. அதுல வந்து நீங்க கோயில் இடம் சும்மா இருக்குதே அந்த பிசினஸ் கிடையாது. கோயிலோட சும்மா இருக்கும், சம்பந்தம் இருக்கும். அது நீங்க வந்து 10 ஏக்கர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு 10 ஏக்கர் நிலம்? விவசாயிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க யாரா கேட்டா? விஜய்க்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அண்ணாமலைக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, பாண்டேக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அருணுக்கு இவ்வளவு சொத்து. அது நீங்க உழைச்சு சம்பாதிச்சது, நீங்க ஒரு ஆள் கொடுத்தது. கோவிலுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க கேட்க முடியாது. அப்ப யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, சும்மா தானே இருக்குது, அதுல நீங்க ஏதாவது விவசாயம் போட்டிருக்கீங்களா, அதை நீங்க கேட்க முடியாது. நான் ஒரு 2.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், விவசாயம் பண்ணணும், ஆள் கிடைக்கல, விவசாயம் பண்ண உட்காந்துருக்கேன். 2.5 ஏக்கர் சும்மா தானே உட்காந்துருக்கு. நான் எடுத்து யாராவது நான் விட்டுருவேனா? சும்மா தானே 2.5 ஏக்கர் போட்டு வச்சிருக்கேன், நான் எடுத்துக்கிறேன், நேரம் எடுத்து விட்டுருவேனா? அப்ப கோவிலிடம் கோவிலுக்கு, இவ்வளவுதான் கிளியர் பண்ண. 2வது இடம் இது கோவிலிடமே இல்லை. இது வந்து கோவில்ல ஊழியர்கள் வேலை செய்யறதுக்காக, அர்ச்சகர்கள் மற்றவர்கள்லாம் செஞ்சதுக்காக கொடுக்கப்பட்டது. 2வது பாயிண்ட். விஜயநகர பேரரசு இங்க உருவானது இல்ல, கரூர்ல உருவானது இல்ல. அவர்கள் அங்கிருந்து இங்க வந்தவர்கள், அதில் புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு ஆட்சி பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த லேண்டை வந்து ஓன் பண்ணல, இந்த ஆட்சியை நான் வச்சிருக்கேங்கனால அவங்க கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி இந்த இங்க லேண்ட் இருக்கு, அதற்கு முன்னாடி இந்த இங்க கோயில் இருக்கு. சரிங்களா? கோவில்கள் வந்து இங்க 1000 ஆண்டுகளா கோயில் இருக்கு. இங்க முந்தானேத்து முனையில கட்டின ஒரு கோயிலுக்கு வந்து யாரும் 1000 ஏக்கர் எழுதி வைக்கல. ரைட்? இங்க நம்ம அதுதான் வக்ஃப் லேண்ட் திருச்சியில வந்த பிரச்சனை வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இஸ்லாம் மதமே 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, அந்த கோயில் 2000 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. எப்படி இங்க வக்ஃப் லேண்ட் வருங்கிற மாதிரி கேள்வி தான் வருது. வக்ஃப் லேண்டுக்குள்ள கோயில் வந்துச்சுன்னு பிரச்சனை வரும்போது தான். அப்ப இந்த கோயில்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோயில்கள் விஜயநகர பேரரசுக்கு முன்னாடியே. ஸோ விஜயநகர பேரரசும் நிறைய நிபந்தனைகளை கொடுத்து, ராஜராஜ சோழனும் கொடுத்துருக்காங்க, ராஜேந்திர சோழனும் கொடுத்துருக்காங்க, அதற்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, தனிநபர்களும் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2வது பாயிண்ட். கொடுத்தவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்று, கோவிலுக்கு கோயில் பேர்லேயே கொடுத்துருக்காங்க. 2வது, கோவிலுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுவதற்காக தக்கார்கள் பேர்ல கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த துறையில இருந்த ஐஏஎஸ் ஆபீசர்கள்ட்ட பேசியிருக்கிறேன். ஏதுங்க ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன், நான் அதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடியது என்னன்னா, இந்த நிலங்கள் கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக கோவிலுடைய ட்ரஸ்டி பேர்ல கொடுக்கிறது. அது வந்து பசுபதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்காது, பசுபதி ஆலயத்துடைய அறங்காவலர் இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? இது வந்து ஒரு வகை நிலம். ஒன்னு பசுபதீஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கும், திருப்பதிக்கு கொடுத்துட்டேன், திருப்பதி கோயில் கொடுத்துட்டேன்னு ஒண்ணு. திருப்பதி கோயில் கொடுத்துருக்க மாட்டேன், திருப்பதி கோயில் அரங்காவலர்னு கொடுத்துருப்பேன். அப்ப இண்டிவிஜுவல் நேம் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே வந்து திருப்பதி கோயில் அரங்காவலர் இருக்காருன்னா ரங்கராஜ் பாண்டேங்கிற பேர்ல கொடுக்க மாட்டாங்க, திருப்பதி கோயில் அரங்காவலர். அப்ப திருப்பதி கோயில் அரங்காவலரை எத்தனை வருஷம் எவ்வளவு இருந்தாங்களோ அவங்க தான் அதை கையாள முடியும். அவர்களது அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்க முடியும். உங்களுக்கு புரியுங்களா? ஒண்ணு. 2வது, சுப்ரீம் கோர்ட்டுடைய தத்துவம் 100 முறை சொல்லப்பட்ட விஷயம், அறநிலையத்துறை சட்டம் உட்பட அத்தனை சொல்லக்கூடிய விஷயம், கோவிலுடைய டெய்டி, சாமி, தெய்வம் வந்து மைனராக ட்ரீட் பண்ணப்படணும். அதோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே மைனருடைய ப்ராப்பர்ட்டியா டீல் பண்ணப்படணும். மைனருடைய ப்ராப்பர்ட்டியை உழுவதற்கு, தொழுவதற்கு, கட்டுவதற்கு, விருத்தி பண்ணுவதற்கு, வளர்ப்பதற்கு உரிமை உண்டே தவிர விற்பதற்கு உரிமை கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு மைனாரிட்டி, ஒரு மைனர் குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா இல்ல, அந்த குழந்தைக்கு வந்து நான் தான் தாய் மாமன், நான் தான் ஒரே ஒரு மாமன் இருக்கேன், நான் தான் இருக்கிறேன். அப்ப வந்து நான் வந்து அந்த குழந்தைகள் பெரியாளாகிற வரைக்கும் அந்த லேண்டை பாதுகாக்கிற உரிமை கார்டியனாக, கஸ்டோடியனாக எனக்கு உண்டு. ஆனால் அந்த நிலத்தை விற்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை.
இதுதான் புரியுது. அப்ப அந்த தக்காருக்கு, அந்த ஃபிட் பர்சனுக்கு, அந்த அரங்காவலருக்கு, அந்த அறங்காவல குழு தலைவருக்கு அந்த லேண்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவர்கள் விற்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஒண்ணு. அடுத்த பாயிண்ட், அவங்க அந்த லேண்டை வந்து கோயிலுக்கு ஒரு பர்பஸுக்காக கொடுக்குறாங்க. என்ன? விளக்கு ஏத்தணும், நெய் தீபம் ஏத்தணும், பால் கொடுக்கணும், 100 ஆடு வச்சுக்கோ, 100 மாடு வச்சுக்கோ, எங்க மேய விடுவ, இந்த 3 ஏக்கர் லேண்ட் வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப அந்த கோயிலுக்கு பால் கொடுக்க, மாடு வளர்க்க, அதற்காக கொடுக்கப்பட்ட நிலங்கள். சரிங்களா? அப்ப அதுக்கு வந்து ஒருத்தர் பேர்ல கொடுக்கப்படுது. அந்த நிலங்கள் வந்து ஒருத்தர், இரண்டாவது பயணம், ஒண்ணு கோயில் நிலம், இன்னொன்னு அறங்காவலர் நிலம், மூணாவது இந்த இடத்த வந்து நிக்குது. இது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எது கொடுக்குறேன்? கோவிலுக்காக. கோயில்ல உள்ள சாமிக்கு பால் கொடுக்கறதுக்காக, ஆடு மாடு வளர்க்கறதுக்காக கொடுக்குறேன். பர்பஸ் இஸ் வெரி கிளியர். தட்ஸ் நாட் யுவர் லேண்ட். தட்ஸ் நாட் யுவர் லேண்ட். இந்த நிலம் கொடுக்கப்படுகிறது இந்த பர்பஸுக்காக. அப்ப எப்ப நீங்க அந்த பர்பஸ்ல இருந்து வெளியேறீங்களோ அப்ப அந்த நிலம் திரும்ப அங்க போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த நிலத்தை கடைசி வரைக்கும் நீங்க வச்சிருக்கிறதுக்கான உரிமை இருக்கு, நோ டவுட். நீங்க விற்கிறதுக்கான உரிமை இல்லை. ஏன்? அந்த அது வந்து ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. எப்படி கோயிலுக்காக கொடுக்கப்படுதோ அதே போல ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. ஒண்ணு, அது கோயிலுக்கு உரிமையா இருக்கணும். 2, அது நீங்க வந்து பால் கொடுத்து நீங்க வந்து கொடுத்துருக்கணும். 3, நீங்க பொசஷன்ல வச்சிருக்கலாம். நான் பால் கொடுக்கல, வச்சு காலம் மாறி போச்சு, பால் ஆவின்ல இருந்து வாங்கிடுறாங்க, HRNC உள்ள வந்து ஏதோ காலம் வருது, அந்த லேண்டை நீங்க பொசஷன்ல வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் அது தர கிடையாது. இப்போ வரைக்கும் அது தர கிடையாது. அதை நீங்க விற்கலாம், மாத்தலாம், கை மாத்தி விடலாங்க போது தான் வருது. இதுல நீங்க எளிமையாக புரிந்து கொள்வதற்கு பஞ்சமி நிலம் ஒரு சரியான உதாரணம். பஞ்சமி நிலம் பட்டியலத்தவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அது வந்து ஒரு பைசா கிடையாது. இதே மாதிரி இனாம், இதே மாதிரி ரயத்துவாரி, இதே மாதிரி 1963 ரத்து மாதிரியே பண்ண விஷயம். நான் வந்து இந்த அரசாங்கம் எங்கிருந்தோ கையகப்படுத்தி நிலங்களை எடுத்து பட்டியலத்தவர்களுக்கு வந்து கொடுப்பதற்காக பஞ்சமி நிலம் வச்சுக்கங்கன்னு கொடுக்க. அந்த பஞ்சமி நிலத்தை பட்டியலத்தவர்கள் அனுபவிக்கலாம், உட்கார்ந்துருக்கலாம், வீடு கட்டலாம், மாளிகை கட்டலாம், கூடு கட்டலாம், உட்கார்ந்துருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம வெறும் லேண்டா வச்சுக்கலாம். அவர்கள் இன்னொருத்தருக்கு விற்க முடியாது. முரசொலி ஆபீஸ்ல என்ன பஞ்சாயத்து கூட்டு வந்தீங்க? அது பஞ்சமி நிலம். ஏன் கேட்டீங்க? சிறுதாவூர் வந்து பஞ்சமி நிலம் ஏன் பேசுனீங்க? என்ன ஜெயலலிதா வந்து திருடுனாங்களா? கலைஞர் வந்து திருடுனாரா? அவர் வந்து விலைக்கு தான் வாங்கியிருக்காரு. அதுல பட்டா வச்சிருக்காங்கல்ல, பட்டா வச்சிருந்தாலும் செல்லாது. ஏன் சொன்னீங்க? பஞ்சமி நிலத்தை மீட்போம் ஏன் சொன்னீங்க? அது பட்டியலினத்திற்காக கொடுக்கப்பட்டது. இன்னொரு பர்பஸுக்கு அவங்களே விற்க முடியாது. அவர் தான் வித்திருப்பார். அந்த பட்டியலத்தவர் ஒரு லேண்ட் லார்டு இருந்திருப்பாரு, சிறுதாவூர்லயோ இங்கேயோ, அவர் தான் வித்திருப்பார். யாரோ ஒரு தலைமையில் வித்திருப்பாங்க, 4 தலைமை. அது ஏன் வித்தீங்க? வித்துட்டு வாங்கிட்டாங்க. அப்ப கலைஞர் முரசொலி அறக்கட்டளையில வாங்கி தான் வச்சிருக்காங்க, சேல் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. முரசொலிகளை வாங்கினது ஏன் சண்டை போட்டாங்க? ஏன் கேஸ் போட்டாங்க? சிறுதாவூர்ல வந்து ஏன், இஃப் ஐம் நாட் ராங், ஒரு IAS ஆபீசரை கூட்டு வச்சு விசாரணை பண்ண வச்சாங்க? ஏன் பண்ணீங்க? அப்ப அதே தான் இது. இந்த நிலத்துடைய பர்பஸ் வந்து இதுதான். இதை தாண்டி ஒருத்தர் விற்க முடியாது. நீங்க அனுபவிச்சிருக்கலாம், நீங்க அது இருக்கீங்க, உங்க 7 தலைமுறையில் இருக்கீங்க, வச்சிருக்கலாம். அதை நீங்க இன்னொருத்தருக்கு விற்க முடியாது. இவ்வளவுதான் பாயிண்ட். அது பஞ்சமி நில விஷயத்தையும் வகுபாரி நிலத்தையும் புரிந்து கொண்டால் இதை புரிந்து கொள்ள. வகுபாரியத்துக்கு வேற சட்டம் பேசுறாங்க, பஞ்சமி நிலத்துக்கு வேற சட்டம் பேசுறாங்க, கோயில் நிலத்துக்கு மட்டும் வேற சட்டம் பேசுறாங்க. என்ன கணக்கு? இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய 3000 ஏக்கரை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 3000 பேர் அந்த நிலத்தை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு தடை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. they can possess. அவர்கள் அங்க விவசாயம் செய்ய முடியும், அங்க குடியிருக்க முடியும், வாடகை கட்டாம, குத்தகை கொடுக்காம. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட் ஃபார் எ பர்பஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வந்து நான் சொல்ல, நீங்க ஒரு ஸ்கூல் கட்டுறேன்னு சொல்றீங்க, ஸ்கூல் கட்டுறியாப்பா, இந்தாப்பா நீ இந்த லேண்டை வச்சுக்குமான்ற. அதுல நான் எழுதி மட்டும் சும்மா கொடுக்கல, எழுதி முட்டேன். ஸ்கூல் கட்டுறேன் அருண், அவருக்கு இந்த லேண்ட் கொடுக்குறேன். படக்குன்னு காலி மட்டும் நான் வந்து மால் கட்டிட்டேன், கட்ட முடியாது. நான் திரும்ப கேட்பேன், நீங்க பொசஷன் வச்சிருக்கீங்க, ஸ்கூலும் கட்டல, மாலும் கட்டல, ஒரு பிரச்சனை கிடையாது. நான் கொடுத்தாவே இருக்கும். அதுதான் இங்க கோவில்ல ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அதை விற்கவும் முடியாது. அதை விற்க முடியாதுங்கிறதா இப்ப பிரச்சனை. இப்ப தடை நீக்கப்பட்டது விற்கிறதுக்காக தான். இவ்வளவுதான் பிரச்சனை. நீங்க பிரச்சனை அதை காசாக்க பாக்குறாங்க, அதை கோடிகளாக்க பாக்குறாங்க, அது ரியல் எஸ்டேட்டா பாக்குறாங்க, அது கோவிலுக்கான பர்பஸ்க்கான நிலமா பாக்குறேன். அந்த பர்பஸ் சால்வ் ஆகல. அது ரெண்டாவது விஷயம் பேசுவோம். நம்ம வந்து பால் வரணுமா, ஆள் வரணுமா, விளக்கெண்ணெய் வரணுமா, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா அந்த இடத்த நீங்க வச்சுக்கல, எந்த இது வரைக்கும் யாரும் தடுக்கல. அந்த இடத்த நீங்க அந்த 3000 பேர் பொசன் எடுத்துங்க, யாரும் தடுக்கல. அந்த இடத்த நீங்க விற்க பாக்குறீங்க, அதுக்கு மட்டும் தான் தடை. அந்த லேண்டோடைய பொசன் யார்கிட்ட இருக்கு? யாருக்கும் குழப்பம் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அந்த லேண்டை நான் விற்க போறேன், அதற்கு தடை இருக்கு. காரணம் அந்த பர்பஸ் சால்வ் ஆகல. அப்ப பஞ்சமி நிலத்தையும் வகுவாரியத்தையும் இது புரிந்து கொண்டால் கோயில் நிலத்தை சரியா புரிந்து கொள்ளும். இவர்கள்ட்ட நீங்க போய் திரு அண்ணாமலைட்டையோ அறளைத்துறை தமிழ்நாடு அரசுடையோ பஞ்சமி நிலத்தை பத்தி நீங்க கேளுங்க, அவங்களுடைய நிலைப்பாடு தெளிவா புரியும். அப்ப இங்க எப்படி நிலைப்பாடு மாற முடியும்? பஞ்சமி நிலம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேளுங்க. அந்த பர்பஸை தாண்டி அவர் விற்க முடியுமான்னு கேளுங்க. அதே தான் கோயில் பர்பஸ்.
திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுன்றது அதே விளக்கத்தை தான் திரு சிடிஆர் நிர்மல்குமாரும் சொல்லிக்கிறார். ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் இன்னும் டீடைலா விஜயநகர பேரரசு போன்ற பிற ஆட்சியாளர்களால் மானியமாக வழங்கப்பட்ட இனாம் நிலம் அப்படின்னு சொல்கிறார். விஜயநகர பேரரசு மானியமாக எப்படி கோவில் நிலத்தை தர முடியும்ன்ற பாயிண்ட் இருக்குல்ல. அப்போ இது அப்படி யோசிக்க வேண்டியது. நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல சொன்னேன், விஜயநகர பேரரசுக்கு முன்னாடியே அந்த கோயில் இருந்திருக்கும். முன்னாடியே நிலம் விஜய பேரரசுக்கு முன்னாடியே நிலம் இருந்திருக்கும். விஜயநகர பேரரசு வந்து அரசாங்கம் பூரா எனக்கு வந்துருச்சு, வரி எனக்கு தான் கட்டுறீங்க, அது நீங்க எனக்கு வரி கட்ட வேண்டாம், அதற்கு மேல அந்த லேண்டை நீங்க பொசன் வச்சுக்க, நீங்க நேரடியாக கோயிலுக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த உத்தரவு அந்த விஜயநகர பேரரசு கொடுத்துருக்கலாம். நீங்க லேண்டுக்கு ஒரு வரி கட்டுவோங்களா, சொத்து வரி மாதிரி. நீங்க உங்க வீடு வச்சிருக்கீங்க, உங்க வீடு நீங்க வச்சிருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறீங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறீங்க, அத மாதிரி லேண்ட் வச்சிருக்கீங்க, நான் டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு வச்சிருக்கோம். அதை வந்து விஜயநகர பேரரசு மறுத்து எனக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம், நீ வந்து அந்த கோயிலுக்கு என்ன ஊத்து, அந்த கோயிலுக்கு பால் ஊத்தான்னு சொல்லிருக்கலாம். மறுக்கல. அது திரும்பி அது பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டது. விஜயநகர் இனாமா கொடுத்தாங்க. ஆமா, உங்களுக்கு கொடுத்தாங்க. எதுக்கு இனாமா கொடுக்குறாங்க? அது கேள்வி வரும். எதுக்கு இனாமா கொடுத்தாங்க? பர்பஸுக்கு. அந்த இனாம்ன்ற வார்த்தை வரதுக்கு காரணமே கோவில் தான். இனாம் எது கொடுத்தாங்க? உங்களுடைய பணியை பாராட்டி புலவருக்கு கொடுத்த நிதி இல்ல, உங்களுடைய கவிதையை பாராட்டி கொடுத்த நிலம் இல்ல. இந்த கோவிலுக்கு சாவா மூவா ஆடுகள்னு சொல்லுவாங்க. ஆடு வந்து 100 ஆடு கொடுத்துருவாங்க. 100 ஆடு கொடுத்துருவாங்க. எதுக்கு? கோயிலுக்கு பால் ஊத்தணும். ஆட்டுப்பால் எடுத்து ஊத்து. அந்த 100 ஆடு குட்டி போட்டு மூப்பே ஆகாது, சாகவே சாகாது, 100 குறையவே குறையாது. சாவா மூவா ஆடுகள். அந்த ஆடுகளுக்கு வயசாகாத அந்த ஆடுகளுக்கு சாவு வராது. எப்படி? அந்த ஆடுகளுக்கு இல்ல, அந்த ஆடுகள் இறந்தாலும் 30 அடுத்தடுத்த ஆடுகள் வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அது எந்நேரம் 100 குறையாம 150 200 300 இருக்கும். அப்ப அந்த ஆடுகள் பூரா பால் கொடுத்து சாமிக்கு வந்து பால் போய் சேரும். அதுக்காக தான் பர்பஸ். அதுல அப்ப இதை மாதிரி தான் ஒன்னொன்னு கொடுத்தாங்க. விளக்கேத்துற கொடுத்துருக்காங்க. விளக்கு வந்து வேற ஒருத்தர் சாரி நில ஒருத்தர் பாரு, விளக்கு நீ ஏத்து, அது பால் கொடு, எண்ணெய் கொடு, அபிஷேகத்துக்கான விஷயம் கொடு. அந்த கோயில்ல பூசாரியா இருந்தவங்களுக்கு பூசை பண்ற வரைக்கும் அர்ச்சகர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ஐயர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ஐயங்காரும் கொடுத்துருக்காங்க. மறுக்கல, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து எல்லா லேண்டையும் சொல்றேன், இந்த லேண்ட் வேற அந்த லேண்ட் வேறன்னு சொல்லி சொல்ல. கோயில் அர்ச்சகர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அர்ச்சகர் வேலையே பண்ணல, உங்களுக்கு அந்த லேண்ட் கிடையாது. அந்த அர்ச்சகர் வேலை பண்ணல, நீங்க இப்படி இருக்கீங்க, இருந்துட்டு போங்க, விற்க முடியாது. சார் எங்க தாத்தா அர்ச்சகம் பண்ணார் சார், பூஜை பண்ணார் சார், நான் இப்ப பண்றல சார், நான் டிவிஎஸ்ல எவ்வளவு பாக்குறேன் சார், நீங்க சும்மா ஒண்ணுமே தடை இல்ல, அதனால நான் வித்துட்டு போறேன் சார், அது விற்க முடியாது. You can possess but you cannot sell. அவ்வளவுதான் இந்த லேண்டோட விஷயம். நான் வந்து 1 மணி நேரம் தமிழ்ல ட்ரை பண்ணேன், நீங்க 2 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் அதுல பர்பஸ். கிளாரிட்டி எல்லா இடத்துலையும் வேணும்ன்றது தான் இருக்கிறது. இந்த இடத்துலையும் கிளாரிட்டி ப்ரிவேல்ஸ், குறிப்பா சென்ஸ் ப்ரிவேல்ஸ் அப்படின்றத பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நேரலையில் பார்ப்போம். அதுவரை நன்றி.